மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் நவயோக கன்சல்டன்சி சர்வீஸ் சார்பில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் ஏராளமான இளைஞர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை நகராட்சி நகர வாழ்வாதார மையம், தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் நவயோகா கன்சல்டன்சி சர்வீஸ் சார்பில் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. 54 தனியார் நிறுவனங்கள் மூலம் 2000 பணியிடங்களை நிரப்புவதற்காக நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமை உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் துவக்கி வைத்தார். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் டெக் மகேந்திரா, சதர்லேண்ட் குளோபல், டெலிஃபர் ஃபார்ம்ஸ், லூமினா, டேட்டாமேட்டிக்ஸ், இன்டெக்ரா சாஃப்ட்வேர், யங்ஷின் ஆட்டோமேட்டிக் இந்தியா பிரைவேட் லிமிட், இந்தியா பிஸ்டன் லிமிட், டிஆர் ஆக்ஷன் இந்தியா பிரைவேட் லிமிட், கேஞ்சஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிட், ஹோட்டல் சர்குரு, வேல் பிஸ்கெட்ஸ், ஸ்ரீ அபிராமி இன்ஜினியரிங், இசி அவுட்டேஸ் பிரைவேட் லிமிட் மற்றும் பல்வேறு தகவல் தொழில்நுட்பம், சுற்றுலா, உற்பத்தி, நிறுவன மேலாண்மை, பிபிஓ போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்கள் பங்கு பெற்றது. இதில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவகுமார், தாகூர் அரசு கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ், நவயோகா கன்சல்டன்சி சர்வீஸ் தலைமை நிர்வாக அதிகாரி மோகன்தாஸ், உழவர்கரை நகராட்சி உதவி திட்ட அதிகாரி சிவகுமார் ஆகியோருடன் என்சிசி, என்எஸ்எஸ் அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள், வேலைவாய்ப்பு அதிகாரி வேலுராஜ், உடற்கல்வி இயக்குநர் நாகராஜ் மற்றும் அலுவலக பணியாளர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் நாம் தமிழர் தொழிற்சங்கத்தின் சார்பாக ஜிப்மர் மருத்துவமனை நுழைவு